ஹாய்ங்க. நர்சரி போயிருந்தேன் 2 செடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன செடின்னு பாருங்கள் இதெல்லாம். இது கேசவர்த்தினி. முடி நல்லா வளருமாமா. இது எண்ணெய் காய்ச்சி ஊற்றுனா அது வல்லாரை. இது 2 வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ செவ்வந்தி பூலாம் கொஞ்சம் இருந்தது. இது வெள்ளை கலர் செவ்வந்தி. வெள்ளையிலேயே கொஞ்சம் ஒரு ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருந்தது. இது ஒரு சூப்பரான ஒரு கலருங்க. இந்த பூ பாருங்கள். ரொம்ப நாளாக இந்த கலர் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம போகிறப்பையில இந்த கலர் தீந்துடுறது இருக்கிறதே இல்லை. இந்த தடவை கிடச்சிது, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து இது மல்பெரி செடிங்க. இதோட விலையை கேட்டாலே ஷாக் ஆயிடுவீங்க. 350 ரூபா. வெறும் ஒத்த குச்சி தான் போகுது. இது 350 ரூபா. அடுத்து இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி நல்லா ஒரு புஷ் மாதிரியே வளரும். நிறைய மொட்டு வச்சு பூ வைக்கும். பூ வைக்கிது அப்படின்னாலே மொத்தமாக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக மொட்டு பூ வரும். நம்ம நாட்டு செவ்வந்தி மாதிரி ஒன்று ஒன்றாலாம் பூக்காது. இது ஃபுல்லாக அப்படியே பூத்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி செவ்வந்தி நிறைய கலர் கலராக வாங்கி வைக்கலான்ட்டே இருக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி தான். இது 100 120 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூ நல்லா பெரிய பெரிய பூவாக வந்திருக்கு. அடுத்து நம்ம வீட்டு பெட்ஸ் தாங்க. இது கன்னி. இந்த நாய் பேர் கன்னி. இதோட பேர் நாங்கள் வச்சது தோனிங்க. பாருங்கள் நல்லா இது நல்லா ஹைட்டாக வரும். வேட்டைக்கு இந்த மாதிரி காவலுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல சவுண்டு விடும். ஆள் வந்துட்டால் போதும் அப்படியே எந்திரிச்சு ஒடியாந்து நின்றுக்குவான். அது காலையில் எந்திரிச்சதும் பிஸ்கெட் போட சொல்லி பயங்கரமாக சவுண்டு விடுங்க. அடுத்து இது பொம்பரானியன் கிராஸு. இது பேர் வீரா. இவரும் அப்படித்தான் நல்ல சவுண்டு பயங்கரமாக விடுவான். ஆளை கண்டது வாழை இப்படி ஆட்டுறான் பாருங்கள். பின்னாடி கேட்குற சத்தம் கூட அவரோடது. சார் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காரு. அதுதான் இவ்வளோ ஒரு நெளிப்பு. அடுத்து நம்ம வீட்டு நாட்டு நாய்ங்க. இவர் பேர் டாமி. எப்படி படுத்துக்கிட்டே வாலாட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதான் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு நாய். இதுதான் கொஞ்சம் வயசாகிக்குச்சு. இது பார்த்திங்கன்னா தேவைக்கு மட்டும்தான் கத்தும். தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் கத்தாது. இதே தெரியாதவங்க யாராவது வந்துட்டால் சரியான சவுண்டு விடுங்க. அடுத்து இது எங்கள் வீட்டோட ஒரு செல்ல குட்டி. இது பேர் படையப்பா. ஆள் பாருங்களே அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பெருக்காங்குட்டியாட்டவே இருக்கும். நல்ல நீளம் இருக்குமே தவிர ஹைட்டு வராது இந்த நாய். இது நல்ல இந்த குழந்தைகளோடெல்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாய்னா இது தாங்க. அவ்வளோ செல்லமாக விளையாடும். ஆனால் ஒரே ஒரு குறும்பு என்னென்னா கோழி குஞ்செல்லாம் பக்கத்தில் வந்தால் பிடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் தூரமாக கட்டி போட்டு வச்சுருக்குது. சாருக்கு விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்குங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் சரி விளையாடுறதுக்கு தான் தெரியும். அதே நேரம் சவுண்டும் பயங்கரமாக கத்தும். இது ஆள் தான் பார்க்க துளியுன்னு இருக்குதே தவிர சவுண்டு மற்ற பெரிய நாயை விட பெருசாக வரும். அவ்வளோ சவுண்டு போடும். அடுத்து எங்கள் வீட்டு மாடு இது. இவங்க அப்படித்தான் இந்த பில்லு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கட்டையை பூரா கழித்து வீசிடும். அவ்வளோ செல்லம். இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்த மாட்டிலேயே இந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான மாடுங்க. அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்த மாட்டிலையே ஃபஸ்ட்டு போட்ட கன்று இது தான். 1 வருஷம் ஆகுது. இதோட பேர் செல்லம்மா. எங்கள் அப்பத்தா பேர் வச்சுருக்குறோம். அதுக்காகவே இதை நம்ம சரி வளர்த்திக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்குறோம். இது நம்ம வீட்டு கோழியை பாருங்களே என்ன ஒரு அட்டகாசம்னு. முட்டை விடுறதுக்கு எத்தனை இடம் இருந்தாலும் புதரு இந்த மாதிரி பிள்ளைங்கயாவது வச்சுருந்தோம்னா போட்டு அதையே பறின்னு பறித்து அங்கே, அப்புறம் டிராக்டருக்கு அடியில், வண்டிக்கு அடியில், வாழை மரத்துக்கு நடுவில் இப்படி தாங்க முட்டை விடும். கூண்டில் மட்டும் போய் பெரும்பாலும் விடாது. இப்போ மறுபடியும் பாருங்களேன் இது ஒன்று முட்டை விட்டுருக்குது. மறுபடியும் இங்கே முட்டை விடுறதுக்கு 2 வந்தது. எல்லாம் குச்சி எடுத்து அடித்து முடுக்கியிருக்கிறேன். ஒன்று முட்டை விடுறதுக்குள்ளே போயிருக்குது. வெளியில் ஒன்று நிற்கிது. இப்போ நம்ம இந்த இடத்துல இல்லை அப்படின்னா உடனே அங்கே தாங்க ஓடும்.
பாருங்க உள்ளே ஒன்று படுத்திருக்கா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது வெளியில் ஒன்று. அவ்வளோதான், அந்த 2 கோழியுமே முட்டை விட்டுருச்சு, முட்டை விட்டுட்டு போயிருச்சு. பக்கத்தில் பாருங்கள் இன்னொன்று வந்து முட்டை விடுறதுக்காக படுத்துருக்குது. தினம் குறைஞ்சது எப்படி ஒரு 2லேருந்து 3 முட்டை கன்ஃபார்மாக கிடச்சிரும். முட்டை சைஸ் பார்த்திங்கன்னா இதுதான், இதை விட பெருசாலாம் முட்டை வராது. இவ்வளோதான் சைஸ் வந்து. ஒன்று வந்து வெள்ளையாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், இன்னொன்று நல்லா ப்ரௌனாக இருக்கும். அடுத்து இந்த சேவல் பாருங்களேன், சரியான சேட்டைக்கார சேவல் போய்கிட்டு இருக்குது பாருங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள்.